வடமாநில தொழிலாளர்கள் தொழிற்துறை தயாநிதி மாறன் எம்பி வந்து சில சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. வட மாநிலங்கள்ல சர்ச்சையா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அவரோட கருத்து எப்படி பாக்குறீங்க? நான் ஏற்கனவே இதை பற்றி சொன்னதாங்கண்ணே. உதாரணத்திற்கு இந்த வட மாநில பிரச்சனை, இங்கே தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்பொழுது நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன், எதுக்கு அப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு தான் தொழிலாளர் பிரச்சனை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, திமுக அரசு என் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டாங்க. இந்த மாதிரி வந்து வட மாநில பிரச்சனை வந்து அண்ணாமலை வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுறதுனால காவல்துறை சூமோட்டோ சென்னையில் என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்போ நான் அந்த வீடியோலாம் விட்டேன். இந்த மாதிரி வட மாநில தொழிலாளர்களை பற்றி நீங்கள் திமுகவில் சொன்ன ஒரு கருத்தை பார்ப்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது வடமாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசுகிறாங்க, அது தயாநிதி மாறன் அவர்கள் வடமாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசுகிறாங்க, அவர் வீடியோ. டிஆர்பி ராஜா அப்போ ஐடி விங் தலைவராக இருக்கார், இப்போ அமைச்சரும் ஐடி விங் தலைவராக இருக்கார். அவர் டிஎம்கே ஐடி விங்கில் வடமாநில தொழிலாளரை பற்றி என்ன போட்டிருக்காங்க, அதையெல்லாம் போட்டுட்டு கேட்டேன். எதுவுமே கருத்து சொல்லாத என் மேலே காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னா, நடுநிலைமையாக இருக்கக்கூடிய காவல்துறை ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே போடும், ரெண்டாவது எஃப்ஐஆர் தயாநிதி மாறன் மேலே போடும். இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. நான் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்காக பேசி என் மீது எஃப்ஐஆர் மாநில காவல்துறை போடுதுன்னா இவங்களே விட்டு வச்சுருக்கீங்க. அந்த வீடியோ மறுபடியும் இப்போ 8 மாதம் கழித்து மறுபடியும் இப்போ வெளியே வந்திருக்கு. ஆனால் ஒரு இஷ்யூவோட க்ளோஷர் வந்து மன்னிப்பு எப்போவுமே இல்லை. நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அல்லது நான் உண்மையாலுமே உள்நோக்கத்தோடு சொல்லலை, அல்லது வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்னு தயாநிதி மாறன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இது நிச்சயமாக வந்து எண்ட் ஆயிரும். இது ஏன் திரும்ப இந்த வீடியோ அதிகமாக இருக்குன்னா, இந்த இந்தி கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மீட்டிங்கில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் அந்த மீட்டிங்கில் இருந்த பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் தாம் ஹிந்தியில் பேசுகிறத தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் அனுமதிக்கிறார். ஸோ அந்த சர்ச்சை தான் தொடர்ந்து இப்போ ஒருத்தராக எடுத்தெடுத்து போடுறாங்க. இதற்கு இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களை தேஜஸ்வி யாதவ் உட்பட யூபியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டணி தலைவர்கள், சமாஜ்வாடி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கு இன்றைக்கி திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது பழைய வீடியோ, இப்போதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்களா, பழைய வீடியோவோ புது வீடியோவோ, இது நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வட மாநில தொழிலாளர்கள் மீதும் வட மாநிலத்தை பற்றியும் உங்களுடைய கருத்தை மக்கள் இப்போ இந்தியா முழுவதும் பார்க்குறாங்க. பிரச்சனையை நாங்கள் உருவாக்கலீங்கன்னா, இந்தி கூட்டணியில் நீங்கள் சேர்ந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மக்கள் பார்ப்பதற்காக யாரோ ஒரு எடுத்து போட்டுட்ருக்காங்க. அதனுடைய சர்ச்சை இப்போ பார்க்குறோம். நான் முதல்லிருந்து சொல்கிறதுனா உங்களுடைய திமுகவினுடைய முகமே அப்படித்தான். இன்றைக்கி இத்தனை நாளாக யூபியை கேவலமாக பேசினாங்க. யூபினா மோசம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி யூபி பார்த்தீங்கன்னா 10 நாட்களுக்கு முன்பு இந்தியாவினுடைய 2வது பொருளாதார ஸ்டேட்டாக மாறி இருக்கு. தமிழகம் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக 2வதாக இருந்தோம், இன்றைக்கி 3வதாக வந்திருக்கோம். ஸோ இவ்வளவு மோசமாக அவங்க யூபியை பேசி பேசி தமிழகத்தை கண்டுக்காமல் யூபி இன்றைக்கி 2வது இடத்துக்கும் தமிழகம் 3வது இடத்துக்கும் போயிடுச்சு. அதனால் திமுக அரசு இன்றைக்கி கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்கணும். மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி எப்படி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி எப்படின்னு கண்ணாடியில் முகத்தை பார்க்கணும். இன்றைக்கி மற்ற மாநிலங்கள் எவ்வளோ வேகம் எடுக்குது, வளர்ச்சி எவ்வளோ வேகமாக இருக்குது. தமிழகம் குறிப்பாக இந்த ஊழல்னால் ஒரு கம்பெனி வந்தாவே கமிஷன் கொடு, 20% கொடு, 10% கொடுன்னு சொல்லி இந்த ஊழல்னால தமிழகத்தினுடைய வளர்ச்சி எவ்வளோ பின்னாடி போகுது அப்படிங்கிறது அனைத்தையுமே திமுக அரசு ஒரு கண்ணாடியில் முகம் பார்க்கணும். இவ்வளோ பெருமைகள் இருக்கக்கூடிய தமிழகம், இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய தமிழகம், கல்வித்துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய தமிழகம் எதற்காக தன்னுடைய 2வது இடத்தை விட்டு 3வது இடத்துக்கு வந்திருக்கோம். முதல் இடம் மகாராஷ்டிராவை பிடிக்க நம்ம போயிருக்கோம், இன்றைக்கி 3வதுக்கு வந்தாச்சு. அப்போ என்ன திராவிட மாடல் அரசுனே? நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கடனை 7.5 கோடி அதிகப்படுத்தியிருக்கீங்க, 7.5 லட்சம் கோடி. அது திராவிட மாடல் அரசா? நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2வது பொருளாதார ஸ்டேட்டாக நாடாக இருந்த தமிழகம் இன்றைக்கி வந்து 3வது இடத்துக்கு போயிருக்கு, திராவிட மாடல் அரசா? இதை மக்கள் கேட்குறாங்க. அதனால் இது எல்லாம் மறைத்து விட்டு வெறும் இந்தி கூட்டணி அப்படின்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி ஒரு கூட்டணியில் இருக்க முடியுங்க? இதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து இதை பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.